நாம பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதையில போன வகுப்புல எவைகளிலிருந்து எவைகள் மீளுன்ற ஒரு பட்டியலை பார்த்து அதன் பின்னர் அந்த பட்டியலை இவர் 4 காண்டமாக பகுத்திருக்கிறார். ஏன் அந்த 4 காண்டம்னா, ஒன்றை அறிந்ததன் பின் அதிலிருந்து விடுபட்டு பிறிது ஒன்றில் சென்று விடுவித்துக் கொள்ள வேண்டும். இதனால் அவர் என்ன பண்ணார், இந்த 4 காண்டம், இந்த 4ஐயும் தனித்தனியாக கற்று உணர வேண்டும். இந்த 4னையும் தனித்தனியாக பயின்று அறிய வேண்டும். அதான் அவர்களது நோக்கம். அதனாலதான் என்ன சொன்னார், சாக்காடு அவலம் அறற்று கவலை கையாறு என்று இக்கடையிரு துன்பம் எல்லாம் மீளும் இவ்வகையான் மீட்சி ஆதி காண்டம் ஆகும். இந்த 6 நிலைகளிலிருந்து உங்கள் உயிரை அல்லது உங்களினது வாழ்வை நீங்கள் மீட்டு கொள்வது என்பது ஆதி காண்டம். இதுதான் அடிப்படை. எதிலிருந்து? சாக்காடு அவலம், அதாவது பிறப்பு மீளும், பிறப்பினால் வரக்கூடிய பிறப்பு, பிணி, மூப்பு, சாக்காடு, அவலம், அறற்று, கவலை, கையாறு என்று இக்கடை இரு துன்பம், முடிவு இல்லாத துன்பம். இந்த 8 இவைகளுக்கு ஒரு எல்லை கிடையாது. இவைகள் தொடர்ந்து ஒருவரை பாதித்து கொண்டே இருக்கும். ஆகவே நோய் என்பது ஏதாயிலும் ஒரு விதத்துல, பிறப்பு தெரியும் நமக்கு, நாம் செய்தற்கு உண்டான வினையின் காரணமாக பிறப்பு தோன்றும். தோன்றிய பிறப்பிலே பிணி உண்டாகும். நாள் ஆக ஆக வயோதிகம் என்ற மூப்பு உண்டாகும். அதன் பின் சாக்காடு உண்டாகும். அதனை அனுபவிப்பதற்கு உண்டான அவலம் உண்டாகும். அவலத்தினால் அறற்றுதல் தன்மை உண்டாகும். கவலை உண்டாகும். இறுதியில கையாறு, என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தவிப்பு ஏற்படும். இந்த 8ம் ஆதி காண்டமாகும். இந்த 8ஐயும் முதல்ல நீங்க உணரணும். இந்த 8ஐ மாற்றுவதற்கு உண்டான முதல் படி நீங்க எடுத்து வைக்கணும். அதனாலதான் இது ஆதி காண்டம்னார். இந்த 8லிருந்து நீங்கள் விலகினீர்கள் என்றால் என்ன ஆகும்? பேதமை செய்கை என்று இவை இரண்டும் காரண வகைய ஆதலானே 2ஆம் காண்டம். இந்த 8னால் விளையக்கூடியதுதான் பேதமை. அந்த பேதமையினால் விளையக்கூடியதுதான் உங்கள் செய்கை. ஆகவே இந்த 2ம் காரண வகையினால் உருவாகும். அந்த 8ன் காரணமாகத்தான் பேதமை உண்டாகும். இந்த 8ன் காரணமாகத்தான் உங்களினுடைய செய்கைகள் உண்டாகும். ஆகவே இவை 2ம் காரண வகையினால் உண்டாகுதலினால் 2வது காண்டம்னு வைத்தார். அதுக்கப்புறம் இந்த நிலைமை உண்டானதற்கு பிறகு காரண வகையால் பேதமையும் முட்டாள்தனமும் செய்கையும் நம்மால் செய்யப்படக்கூடிய செயல்கள் உருவானதன் பிறகு உணர்ச்சி, அறிவுறு, வாயில் ஊரே, நுகர்ச்சி என்று நோக்கப்படுவன 3 அவற்றின் இயல்பால் துண்ணிய ஆதலின் 3ஆம் காண்டம். அப்ப இந்த 2 அறியாமையினாலும் அதனோடு செய்யப்படக்கூடிய செயல்களினாலும் எவைகள் உண்டாகுமா? உணர்ச்சி உண்டாகும், அறிவுறு உண்டாகும், வாயில் உண்டாகும், ஊறு உண்டாகும், நுகர்ச்சி என்று நோக்கப்படுவன எல்லாம் உண்டாகும். இந்த 5ம் உண்டாகிடும். இந்த 3வது நிலை வந்த உடனேதான் நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு பெரிய சிக்கலில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால 3ஆம் காண்டம், அதற்கு பிறகு வேட்கை, பற்று, கருமம், ஈட்டம் என கட்டு உரைப்பவை மற்ற பெற்றி நுகர்ச்சி ஒழுக்கினுள் குற்றமும் வினையும் ஆகலானே 4ஆம் காண்டம். அப்ப இந்த 3வது நிலையை தாண்டின உடனே நீங்கள் தொடர்ந்து குற்றத்தினை செய்தற்கு உண்டான சூழலில் சிக்கிக் கொள்ளுகிறீர்கள். அப்ப இந்த 4ஆம் காண்டம் வந்த உடனே
மீண்டும் நீங்கள் பிறப்பதற்கு உண்டான வாய்ப்பை பெற்று விடுகிறீர்கள். அப்போ இந்த 4 நிலைகளிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கி கொள்ள வேண்டும்னா முதல் காண்டத்திலேயே தெளிவு வந்துடும். இந்த முதல் காண்டமாக இருக்கக்கூடிய ஒன்றிலேயே நாம் ஏன் பிறந்தோம், அந்த பிறப்பினுக்கு பிறகு நமக்கு ஏன் பிணி வருகிறது, ஏன் நமக்கு மூப்பு வருகிறது, எதற்கு நமக்கு சாக்காடு என்கின்ற மரணம் வருகிறது, இதைத்தான் புத்தர் யோசித்தார். புத்தரினுடைய ஞானத்தினுக்கு அடிப்படை இவைதான். வறுமைன்னா என்ன, மரணம்னா என்ன, நோய் என்றால் என்ன, இவைகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த உடல் எவ்வாறு பிறக்கிறது, அதன் காரணம் என்ன, இதை ஆராய்ச்சி பண்றதுதான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் சென்று. இப்ப இன்றைக்கும் நமக்கு கொஞ்சம் நினைத்து பாருங்கள், உலக நாடுகள்ல ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான தத்துவங்கள், மதம் சார்ந்த கோட்பாடுகள் எல்லாம் பல்கி பெருகி கிடக்கின்றன. அவை ஒவ்வொரு விதமான பெயரிலே தங்களை அழைத்து கொண்டு தங்கள் சித்தாந்தம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி கொண்டிருக்கின்றன. இந்த சித்தாந்தங்கள் அனைத்தினுக்கும் அடிப்படை 2 விஷயம்தான். எல்லா காலங்களிலும் இந்த 2 விஷயம்தான். ஒன்று பசி என்பதன் உணர்வு, 2 மரணம் என்பதன் பயம். இந்த 2னை போக்க வேண்டிதான் எல்லா காலத்திலும் எல்லா உயிர்களும் இந்த உலகிலே வந்து சென்றும் கொண்டிருக்கின்றன. இவைகளுக்கு இடையே உண்டான வாழ்க்கையில்தான் பசியை வெல்லுதலும் மரணத்தை தவிர்த்தலுமாகிய இந்த செயல்களுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை முறைதான் எல்லா மத தத்துவங்களும் அடங்கி விடுகின்றன. இந்த 2 தவிர்த்து விடுங்கள் பார்க்கலாம். உலகில் மதம் இருக்காது, சித்தாந்தம் இருக்காது, எந்த ஒரு தேவை இருக்காது, எந்த ஒரு குழப்பம் இருக்காது. மதத்தை போதிக்க வரக்கூடிய கோட்பாடுகளை புதிதாக உருவாக்கக்கூடிய ஞானிகளும் இதனுக்குத்தான் உட்பட்டு விளக்குகிறார்கள். உன்னுடைய பசி என்பது உன்னுடைய அனைத்து வளர்ச்சிக்கு அடிப்படை. நாம் மனித குலமாக இருந்து இன்று வரை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வளர்ச்சிக்கும் அடிப்படை பசி. பசி என்ற உணர்வு மட்டும் நம்முள் இல்லை என்றால் நாம் இன்றும் கூட கற்கால மனிதனாய் காடு மேடுகள்ல தான் தெரிந்து கொண்டிருப்போம். அதே போல மரணம் என்கின்ற ஒன்றின் மாட்டு ஏற்பட்ட பயம்தான் நம்மை மேலும் மேலும் சுகாதாரமாக இருப்பதற்கும் மரணத்தை தோற்றுவிக்கக்கூடிய நோயிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளுவதற்கும் மரணத்தை நோக்கின பாதையில வயோதிகம் என்கின்ற ஒன்று வருகிறது, அதை தவிர்ப்பதற்கும் பல்வேறு விதமான முயற்சிகள் நீங்க நினைத்து பாருங்கள். ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் எங்கோ ஒரு மூலையில ஒரு உடற்பயிற்சி நிலையம் இருக்கும், எங்கோ ஒரு மூலையில். இன்று சென்னை போன்று இருக்கக்கூடிய நகரத்தை எடுத்து பாருங்கள். இந்த உடற்பயிற்சி சாதனங்களை கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் சாதாரண நிலையிலிருந்து மிக செல்வாக்கினை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சென்று நுகருவதற்கு உரிய அளவுல தர வேறுபடுத்தப்பட்ட நிலையில பல உடற்பயிற்சி மையங்களை நம்ம பார்க்கிறோம். நோக்கம் என்ன? நோயினை கண்டு நாம் அஞ்சுதலும் அந்த நோய் தன்னை நோக்கி வராது இருப்பதற்குண்டான முயற்சியும் நமக்கு உண்டான வயோதிகம் முதுமை போன்றவற்றிலிருந்து நம்மை நாம் விலக்கி கொண்டு எப்பொழுது இளமையோடு இருக்க வேண்டும் என்கின்ற தேவை பற்றின சித்தாந்தமும் தான் இவ்வளவுத்தையும் வளர்த்திருக்கு. அதே போல பசி, இந்த உணவு தேடல் என்பதுதான் மனித வாழ்க்கை அல்லது மன்னிக்கணும் உலகத்தில் தோன்றின அனைத்து உயிர்களினுடைய அடிப்படை தேவை. அது நம்ம ஆங்கிலத்துல வேடிக்கையாக சொன்னோம், ஒன்னு ப்ரொடெக்ஷன், ஒன்னு ப்ரொக்ரியேஷன் சொன்னோம்.
இந்த இரண்டினுக்காகத்தான் எல்லா விதமான வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு நிமிடம். அதனால எல்லோருக்கும் இந்த இரண்டின் மாட்டு ஏற்பட்ட அச்சம், இததான் எல்லா மதவாதிகளும் தங்களுக்கு, மன்னிக்கணும் இந்த வார்த்தையை நான் சொல்லுவதற்கு தயங்கல, யோசித்து பாருங்கள். இந்த இரண்டினை பற்றின அச்சத்தை மானுடம் பெற்றிருப்பதினால்தான் எல்லா மதவாதிகளும் இதனை தாங்கள் போக்குதற்காக அல்லது போக்குதற்கு வழியை தருவதாக, அதற்குண்டான வாய்ப்பினை உருவாக்குவதற்காக முன்வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. எல்லோரும் தங்களை முதன்மைப்படுத்தி அவ்வாறு சொன்ன யார் ஒருவரும் மரணத்தை கடந்தார்களான்னா கடக்கல. இந்த இடத்துல இந்த நோக்கத்தை நாத்திக நோக்கத்தோட பார்க்காதீர்கள். எல்லோரும் மரணமிலா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்ற ஆசைக்கு உட்பட்டு அதனை விளக்குவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்துல மதங்களை மையமாக கொண்டு கோட்பாடுகளை எடுத்து அதை முன்னாக வைத்து விளக்க வந்தவர்கள் தான் அத்துணை சமயத்துறவியர்களும். அவர்கள் எது கண்டு மக்கள் அஞ்சுகிறார்களோ அதனை பற்றின விளக்கம் தருகிறேன் என்று சொல்லி அவ்வாறு சொன்ன விளக்கத்தின் ஊடாகவே அவர்கள் தங்களுக்கு உரிய மரணத்தை எதிர்கொண்டார்கள். அப்ப இந்த அச்சம் இன்று வரைக்கும் மனித உலகத்துல இருந்தது. இன்றைக்கு அச்சத்திலிருந்து கொஞ்சம் விலகி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், மரணத்தை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்திருக்கோம். இது தவிர்க்க முடியாது, ஆகவே இதனை உள்ளவாறே ஏற்றுக்கொள்ளலாம் என்ற பக்குவத்திற்கு வந்திருக்கும். இப்ப அதனால அடுத்த விவாதம் எங்க போகிறது, நீ மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு உட்பட்டாய் என்றால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது தெரியுமா, அது எவ்வளவு பெரிய துன்பமானது என்று ஒவ்வொரு மதமும் அதை புதிதான கோணங்கள்ல நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நம்முடைய கருட புராணம் மரணத்திற்கு பிறகு நீ இந்த மண்ணுலக வாழ்க்கையில செய்த வினைகளின் எச்சமாக மரணத்தினுக்கு பிறகு உனக்கு பல்வேறு விதமான தண்டனைகள் உண்டு. இதைய மாற்று மதங்கள்ல பாத்தீங்கன்னா இததான் சொல்லுகிறார்கள் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இந்த பயம் எதற்கு? இத்தகைய பயங்களை சொன்னால்தான் வாழும் காலத்தில் நாம ஏதாயிலும் ஒரு அளவிலாவது தவறினை செய்யாமல் இருக்கும். இந்த ஒரு அடிப்படை நோக்கம் எல்லா மதங்களுக்கும் இருக்கிறது. ஆகவே தவறு செய்யாதே என்றது ஒரு தத்துவம்னா, செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் உண்டு என்பது ஒரு தத்துவம் என்றால், அந்த பிராயச்சித்தத்தை இன்னாரை கொண்டு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற உலகியலை புகுத்தி எல்லோரையும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இன்றைக்கு அதுதான் எல்லாருக்கும் உண்டான ஒரே சித்தாந்தம். நாம் ஏதாயிலும் தவறு செய்வோம், அந்த தவறினால் விளையக்கூடிய வினை, அந்த வினையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள சடங்கியல் சார்ந்ததாக ஏதாகிலும் ஒரு வழிபாடு முடிந்தது. இவை எல்லாவற்றினுக்கும் அடிப்படை எது என்றால் இந்த உலகின் கண் நாம் கொண்டுள்ள பற்று. இந்த பற்று என்ற, நீங்க கொஞ்சம் அடியவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்து வைத்திருந்தீர்கள் என்றால் ஒரு உண்மை புரியும். சமண மதத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. இந்த 4 மழை தரு மாதம் இருக்கு இல்லையா, சாதுர் மாசியம்னு பேர். இந்த மழை தரும் மாதத்துல சமண துறவிகள் காட்டுல இருப்பார்கள். அவர்கள் இந்த 4 மாதங்களுக்கு நகர் நோக்கி வருவார்கள். காட்டுல கடுமையான மழை இவைகளுக்கு நடுவில் இருக்க முடியாது. அப்படி நகர் நோக்கி வருபவர்கள் ஒரு நாள் இரவு ஒரு இடத்துல தங்கினா மறுநாள் அந்த இடத்துல தங்க மாட்டார். ஏன்னு கேட்டா, எனக்கு அந்த இடத்துல தான பற்று வந்து விடுவார்கள்.
ஒரு நாள் தங்கி மறுநாள் அங்க தங்கினா அந்த இடத்தில் தங்க வேண்டும் என்ற ஆவல் மனத்தினுள் வந்து அது பற்றாக மாறி அந்த இடத்த நான் நேசிக்க ஆரம்பிச்சிருவேன், எனக்கு வேண்டான்னு. அதாவது தவறு செய்தற்கு உண்டான சூழல் இயல்பாக இருந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுதல் என்பதுதான் வாழ்க்கையில எல்லோரும் செய்யக்கூடிய முயற்சி. எல்லாருடைய முயற்சியும் அந்த நோக்கில தான் போய்கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி எல்லா தவறுகளை செய்தற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த வாய்ப்புகளிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு நாம் அதன் வழி செல்லாமல் நம்மை நாமே தடுத்து கொள்ளுவதற்கு ஏதாகிலும் ஒரு வாய்ப்பு வேண்டும், ஒரு வழிமுறை வேண்டும். அதனை மதங்களும் மதங்களை சார்ந்த கோட்பாடுகளும் அதை வகுத்த ஆச்சாரியார்களும் சொல்லுவதாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனை பின்பற்றுதலிலே நாம் நாட்டம் காட்டுகிறோம். அவற்றை பின்பற்றுவதனால ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவேன், நண்பர்கள் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்னு தான் கேட்டுக்கொள்ளுகிறேன், ஒழிய வேற நோக்கம் இல்லை. சென்னையில எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், சென்னை வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய கீதா போதகர்கள் இங்கு இருக்கிறார்கள். பகவத்கீதையை போதனை செய்யக்கூடியவர்கள். நீங்க கேட்டிருக்கிற தந்தையும் மகளுமாக ஒரு குடும்பமே இதை பற்றின பெரிய அளவுல போதனை செய்து வருகிறது. தந்தையின் பெயர் பார்த்த சாரதின்னு பேரு, அவரது மகளினுடைய பெயர் சுனந்தான்னு பேர். இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவுல பகவத்கீதையை பற்றி விளக்கம் தருகிறார்கள். சரியா? அந்த விளக்கத்தினுக்கு வரக்கூடிய அல்லது அவர்களினது விளக்க உரை ஒரு மூடின அரங்குல நடக்கிறது. அதுல சென்று பங்கு பெறுபவர்களை பாருங்கள். இது ஒன்று. மற்றொன்று, பல்வேறு விதமான அறக்கருத்துகள் அடங்கின தத்துவங்களை மாறி எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும், உயிர் கொலை கூடாது என்றெல்லாம் பல்வேறு விதமான நேயங்களை முன்மொழியக்கூடிய அளவுல விளக்கம் தரக்கூடிய அருளாளர்கள் கூட்டம் நடக்கிறது பல இடங்கள்ல சென்னையில. இந்த அருளாளர் கூட்டங்கள்ல அந்த அருளாளர்களாக வந்து பேசக்கூடியவர்களை பாருங்கள். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை பட்டாடையா இருக்கு. நீ உயிர்கொலையை செய்யாதே என்று சொல்லக்கூடிய நீ பல 100,000 பட்டுப்பூச்சிகளை கொன்று அதிலிருந்து எடுக்கப்பட்ட பட்டு இழைகளினால் ஆன ஆடையை உடுத்தி கொண்டிருக்கிறாயே, என்ன முரண்பாடு? யாரும் கேட்கறது இல்லை. சில பேரை நான் கூர்ந்து பல நாள் கவனித்தது உண்டு. ஒரு மேடையில இருந்த பட்டாடை அடுத்த மேடையில இல்லை. ஒரு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 80-90 விதமான பேச்சுக்கள் அவர்கள் பல மேடைகள்ல பேசுகிறார்னா ஒவ்வொரு முறையும் ஒரு புது பட்டாடை. அப்போ நாம் எதனை சொல்ல முன் வருகிறோம் தெரியாது. இந்த அடிப்படையான விஷயங்களை நாம கவனிப்பதே இல்லை. உயிர்கொலை செய்யாதேன்னு சொல்லிவிட்டு பலவாகிய உயிர்களை கொல்வதினால் பெறக்கூடிய பட்டினை ஆடையாக அணிந்திருக்கிறோமே, இது முறையானது தானா? கேட்கறது கிடையாது. இப்படி ஒவ்வொன்று. அதனால தான் பௌத்தம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த பற்றுக்களை எல்லாம் நீங்கின நிலையில இருக்கிறவன் எதனையும் சொல்ல முன் வருவான மாட்டான்ட்டு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பௌத்தம் அதனை விளக்கின புத்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பேசவே இல்லை. தன் ஞானத்தை நோக்கின போன பாதையில இவர் கண்டறிந்தனவற்றை சொல்லி வந்தார் ஒழிய ஞானத்தை பெற்ற பின் அமைதியாயிட்டு. இதான் உண்மை. அதனாலதான் திருமந்திரத்துல கூட ஒரு இடம் வரும், பின்னாடி படிப்போம். நாம காணுகின்ற அளவிலே பரத்தை பார்த்ததாக சொன்னோம் என்றால் நாம் பார்க்கவில்லை. எவனேனும் ஒருவன் பரத்தை பார்த்தான் என்றால் அந்த பரத்தின் பேரொளியில தன்னை இழப்பான். எடுத்து விளக்கம் சொல்ல முடியாது. கண்டவர் விண்டிலர்,
விண்டவர் கண்டிலர். எவன் ஒருவன் பரத்தை விளக்குகிறான் அவனால் காண முடியாது. சத்தியமும் அப்படி. சத்தியத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் சும்மா இரு சொல்லர் என்ற நிலை வந்துடும். நீங்கள் அது பற்றின விவாதங்களையும் விரிவான விளக்கங்களையும் தருகிறீர்கள் என்றால் அதை நீங்கள் முழுமையுமாக உள்ளார்ந்த நிலையில் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த தத்துவங்களின் வாயிலாக நாம பலவற்றை ஏன் தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் இவ்வாறு சிந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்கின்ற வழிமுறைதான். திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். இந்த வழிமுறை என்பன வழிகாட்டல்கள். நீங்கள் தான் பயணிக்க வேண்டும். வழிகாட்டும் பலகையை பார்த்து அதுவே நாம் சென்று அடையக்கூடிய இலக்குன்னு முடிவு பண்ணிடாதீங்க. அது நம்முடைய இலக்கு அல்ல. அந்த இலக்கு எந்த திசையில் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதை காட்டக்கூடிய வழிகாட்டும் பலகை. அந்த பலகை காட்டக்கூடிய திசையில அது குறிப்பிட்ட தொலைவை நீங்கள் தான் நடந்து கழிக்க வேண்டும். ஆகவே ஆச்சாரியர்களும் மதத்தின் கண் கோட்பாடுகளை வகுத்த குருமார்களும் அவர்கள் கண்டறிந்து சொன்னது எது என்றால் இது இலக்கு, இவ்வாறு நீ பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே ஒழிய நமக்காக அவர்கள் பயணிக்க முடியாது. அப்படி பயணித்தால் பயன் இருக்காது. ஆகவே அவர்கள் காட்டின பாதையில நாம பயணிக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த பயணத்தின் போது பெறக்கூடிய அனுபவங்களோ இடர்பாடுகளோ அல்லது இன்னல்களோ இன்பங்களோ எல்லாம் உங்களை சார்ந்தது. அதில் எந்த விதத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. அதை தெளிவு பண்ணி கொள்ளணும். தத்துவங்களை படித்ததினாலேயே நமக்கு ஞானம் கிடைக்காது. அதை நாம் படித்து தெரிந்து இருக்கிறோம். அத பழக்கத்தினுக்கு உட்படுத்தினால் அன்று ஞானம் கிடைக்காது. நம்ம படித்ததினாலேயே ஞானம் பெற்று விடுதல் என்கின்ற ஒன்று உண்மை என்றால் இன்னி வரைக்கும் உலகத்துல எல்லோரும் ஞானிகளா. ஆகவே இந்த தத்துவ நூல்கள் எல்லாம் சொல்லக்கூடியன இவ்வளவுதான். இது வழி. அதனை அடைவதற்கு உண்டான பாதை இது. அதற்கு உண்டான முயற்சிகள் இவை இவை. அதோட நிறுத்தி முயலுதல் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். முனைந்து நாம் பயணிக்க வேண்டும். அந்த இலக்கை அடைகின்ற வரைக்கும் இடையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் எவையாயினும் சந்திக்க வேண்டும். இந்த 4 காண்டமாக பிரித்ததன் நோக்கம் அதுதான். ஏனென்றால் முதல் காண்டத்துல உங்களினுடைய உலகியல் வாழ்க்கையின் அது துன்பத்திற்கு என்ன காரணம்னு தெரிகிறீர்கள். 2ஆம் காண்டத்துல அந்த காரணத்தை கொண்டு செய்யக்கூடிய செயல்களினால் விளைவது என்னன்னு பார்க்கிறீர்கள். 3ஆம் காண்டத்தில் அந்த விளைவினால் ஏற்படக்கூடிய நுகர்ச்சி என்னன்னு பார்க்கிறீர்கள். 4ஆம் காண்டத்துல அதனால் விளையக்கூடிய தொடர் துன்பங்கள் என்னன்னு புரிகிறீர்கள். இவ்வளவுதான். அப்ப இந்த 4ஆம் காண்டத்தை நீங்க தவிர்க்க வேண்டும்னா முதல் காண்டத்திலேயே அவாவை அறுக்க வேண்டும். ஆசையா இருக்கும். வள்ளுவர் பேசுறார், அவா அறுத்தல் ஒரு அதிகாரம் பேசுறார். உலக வாழ்க்கை நமக்கு பல ஆசைகளை கொடுக்கும். 1 2 அல்ல, பல ஆசைகளை கொடுக்கும். ஆனால் எல்லா ஆசைகளையும் நம்மால நுகர முடியுமா? ஞாபகம் வச்சுக்கணும். கம்பன் முதல் கவிதை எழுதினால அவையடக்கத்துல பரம்பொருளினுடைய பெருமையை விளக்கக்கூடிய இந்த ராமகாதை என்கின்ற பார்க்கடலை ஒரு பூனை குட்டி தான் நக்கியே குடித்து விட முடியும்னு நம்பினது போல் நான் நம்பினேன். இது எப்படி முடியும்? ஒரு பெரிய பார்க்கடலை பூனை ஒன்று நக்கியே குடித்து விடுதல் என்பது நடக்குமா? நடக்காது. எனக்கு தெரியும் நடக்காதுன்னு. ஆனால் நான் என்ன அளவு சுவைத்தேனோ அந்த அளவு நான் எழுதுறேன். கம்பன் சுவைத்த அளவு எழுதுறதுக்கே 10,000 பாட்டு வேண்டி இருக்கு. அந்த பரம்பொருள் அவன் முழுவதுமா சுவைத்திருந்தான்னா எத்தனை கோடி பாட்டு எழுதியிருக்கணும். இதுதான் அடிப்படை தேவை நமக்கு. எந்த ஒரு தத்துவமும் அதனை நாம்
அறிந்து கொள்ளுகிறோம் நூல்களின் வாயிலாக. அறிந்தவற்றை நாம் நமக்கு உரிய இயல்பினுக்கு ஏற்றாற்போல் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துதலின் பிறகு அதனால் விளையக்கூடிய நன்மை நமக்கு தோன்றும். அவ்வளவுதான். இந்த 3 நிலைகள்ல பார்க்கணும். இந்த 3 நிலைகளுக்கு உண்டான செயல்பாட 4 காண்டமாக வகுத்துட்டார். ஒவ்வொரு காண்டத்திலும் என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டார். இதற்கு அடுத்தது சந்தின்னு ஒண்ணுத்த சொல்ல போறார். இந்த சந்தின்றது வேற ஒண்ணும் இல்லை, ஒன்றின் விளைவு அடுத்ததினை தோற்றுவிக்கும். இப்ப நமக்கு மொழியில தெரியும் சந்தின்றதுன்னா, 2 சொல்லு சேரும் போது சேர இயலாமல் இருந்தால் நடுவுல சந்தி தோன்றும். அந்த சந்தின்றது 2 சொல்லையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஓசை. வேற வேடிக்கை, ஒரு தங்க வளையல 2 முனையையும் ஒன்னா சேர்த்தோம்னா அதை என்ன செய்வோம்? பொடி வைத்து பற்றாசிடுவோம், அப்பதான் அது சேரும். அது போல இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு தவறும் அடுத்த தவறை செய்தற்கு உண்டான சந்தியை உருவாக்கிவிடும், தவிர்க்க முடியாது. உதாரணமா, நம்ம உணவின் மீது கொண்டுள்ள பற்று, அதனால் முறையற்ற நிலையில உணவை உண்ணுகிறோம். அந்த பற்று அடுத்த சந்தி எதோட சேர்க்கும்? உடலின் கண் ஒவ்வாமை என்ற சந்தியை சேர்க்கும். அந்த ஒவ்வாமை மீது உயருகின்ற பொழுது அந்த சந்தி உடலுக்கு இயலாமை என்ற ஒரு சந்தியை உருவாக்கும். அந்த இயலாமை என்றது நோய் என்ற சந்தியை உருவாக்கும். அப்போ இந்த தொடர்புகள் அறுபட வேண்டும் என்று கேட்டால் எந்த இடத்துல நிறுத்துவது? தொடக்கத்துல நிறுத்தும். இந்த பற்றினால் விளையக்கூடிய ஈடுபாட்டை நிறுத்தும். இது அண்மையில புரிந்து கொண்ட ஒரு அழகான ஒரு உதாரணம். என்னாயிற்று, மகள் இருந்து சென்ற அந்த காலகட்டத்துல அவர்கள் காலையில உண்ணுதற்காக ரொட்டி துண்டுகளையும் அதற்கு உரியதான சில்லி சாஸையும் வாங்கி வைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் சென்றதன் பிறகு எல்லாத்தையும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இந்த சில்லி சாஸ் பாட்டில் இருந்து தெரியாதனமா அதை எடுத்து நான் எஞ்சி இருக்கக்கூடிய ரொட்டி துண்டோடு சேர்த்து சாப்பிட்டேன். அதில் இருந்த புளிப்பும் அதன் கண் இருந்த காரமும் எனது வலது பக்க நாக்கை அப்படியே புண்ணாக்கி விட்டேன். உன்ன அந்த வேதனையோடையே தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு. எதுக்கு நமக்கு அந்த ஆசை? அது வீணாகி போய்விடக் கூடாதுன்ற ஒரு பெரிய கவலை. அது வீணாகி போகக்கூடாதுன்ற கவலையினால் அதை உண்ண போக, அதனால் வந்த நோய், அதற்கு உண்டான மருத்துவம், அதனால் பெறக்கூடிய உடல் வாதனை எவ்வளவு கட்டம். இந்த 3 நோக்குகின்ற பொழுது அதை கண்ணை மூடிக்கொண்டு புறமாக எரிந்திருக்க வேண்டும். ஞானம் வல்லியே, இதுதான் அடிப்படை. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சிக்கல். நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, வீட்டுல பெரும்பாலான பெண்கள் என்ன செய்வார்கள், எல்லோருக்கும் உணவு பரிமாறிட்டு அப்புறம் இறுதியில தான் உண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது ஏதாயிலும் உணவு பொருள் சிறிது சிறிதாக மிஞ்சி இருந்தால் அதையெல்லாம் எதற்கு வீண் செய்ய வேண்டும்னு இவர்களாகவே அதை எடுத்து வழித்து போட்டுக்கொண்டு உண்ண தொடங்குவார்கள். இந்த மீ என்று சொல்லக்கூடிய மிகை உணவு தான் மெல்ல மெல்ல அவர்களினது உடல் இயலாமைக்கும் அதனை தொடர்ந்து ஏற்படக்கூடிய நோய்க்கும் உண்டான தோற்று. இது பழைய காலத்துல இப்படியே பழகி வைத்து இருக்கிறார்கள். அதையே வீணாக்குவான போட்டு, வீணானதை போடுவதற்கு வயிறா
இல்லை கழிவுப் பொருள்களை எடுத்து போடக்கூடிய தொட்டியா? தெரியாது. இதுதான் அடிப்படை நாம் அன்றாடம் வீட்டுல பின்பற்றக்கூடிய சிக்கலான சில நடவடிக்கைகள். இததான் சந்தின்னு இருக்குது. ஒன்றின் மாட்டு உங்களுக்கு உண்டான ஒரு ஈடுபாட்டை தோற்றுவித்து அதனை உங்களோடு சேர்த்து விடும். அது ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிறப்பு 4ஆம் காண்டம் முடிச்சுட்டாரா? அடுத்தது பிறப்பே பிணியே மூப்பே சாவென மொழிந்திடும் துன்பம் என இவை பிறப்பில் உழக்கும் பயன் ஆதலின் பிறப்பின் முதல் உணர்வு ஆதி சந்தி. இந்த 4 பிறப்பு, பிறப்பினால் பிணி ஏற்படும், பிணியினால் மூப்பு ஏற்படும், அதனால் சாவு ஏற்படும். இந்த 4ம் துன்பம். பிறவின்றதே துன்பம்னு தெரிஞ்சா அதை தவிர்க்கிறதுக்கு வழி பார்க்கணும். ஆனா நாம என்ன பண்ணுகிறோம்? பிறந்து அதனால் இந்த உலக வாழ்க்கையில பெறக்கூடிய பிணி அதற்கு மருந்து தேடும். பிறந்து நம்முடைய மரணம் வரைக்கும் செல்லக்கூடிய வாழ்க்கை பாதையில மூப்பு வருகிறது. அதை தவிர்ப்பதற்குண்டான முயற்சியில் இறங்குகிறோம். அதற்கு பிறகு மரணத்தை சந்திக்க வேண்டி உள்ளது. அதை தவிர்க்க முடியுமான்னு பார்க்கும். நம்ம வீடுகள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கிராமங்கள்ல உண்டு. மாட்டை பிடிக்கணும்னா அதனுடைய கயிறை பிடிக்கணும், வாழை பிடிக்க கூடாது. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறது. தும்புனாக்க அதை கட்டப்பட்ட மூக்கிலே கட்டப்பட்ட கயிறுக்கு தும்பு கயிறு. தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சா மாடு எப்படி நிற்கும்? என்று என்னுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? தும்பாக இருக்கக்கூடிய அந்த பிறப்பு என்கின்ற ஒன்றை மாற்றுவதற்கு வழி பார்க்காமல் பிறந்ததன் பின் தொடரக்கூடிய பிணியையும் மூப்பையும் சாக்காடு என்ற வாலினை பிடித்து கொண்டு தொங்குறோம். விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. இதான் முதல் சந்தி. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சந்தியை தெளிவு பண்ணிக்கணும். இதுல எது தவிர்க்கப்பட வேண்டியது? எல்லாவற்றினுக்கும் முன்னதாக பிறவியை தவிர்ப்பதற்கு முயல வேண்டும். பிறவி என்ற ஒன்று வந்தது என்றால் மற்றைய 3 தவிர்க்க முடியாது. பிணியோ மூப்போ சாக்காடோ தவிர்க்க முடியாது. அது உடனாகத்தான் இருந்து உண்டான துன்பங்களை கொடுத்து உங்களை இந்த உலக வாழ்க்கையில உழலச் செய்து அதன் பிறகுதான் மரணத்திற்கு பிறகு அது விலகும். ஆகவே மொழிந்திடும் துன்பம் என இவை பிறப்பில் உழக்கும் பயன். பிறந்ததினால் இந்த உலகத்துல உங்களுக்கு உழக்குகின்ற பயன், உங்களை குழப்பி கொண்டு இருக்கக்கூடிய பயன். உழக்குதல் என்றால் இந்த உலகத்துல அதை தவிர்க்க முடியாமல் நீங்கள் அனுபவித்தே ஆகணும். இல்லையா? அந்த வகுப்புல எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? எல்லாருக்கும் ஒரு வயது இருக்கிறது. 30 தானே அது? நாளொன்று போனால் பொழுதொன்று போகும், ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும், அவ்வளவுதானே? எல்லோருக்கும் இந்த மூப்பு இருக்கு. பிணி கேட்கவே வேண்டாம். தானாக அமைவது, நாம வரவழைத்துக் கொள்வது, இப்படியெல்லாம் பிணி. எதையாவது தவிர்க்க முடிகிறதான்னு பாருங்க. மரணம் எஞ்சி நிற்பது தவிர்க்கவே முடியாத விஷயம். இவை எல்லாம் என்னதனால் உழக்குகின்றனன்னாக்க, இவைகள் நம்மாட்டு வந்தாலும் துன்பப்படுவோம், நம்மை சார்ந்தவர் மாட்டு வந்தாலும் துன்பப்படுவோம். இன்றைக்கு தமிழ் செய்தித்தாள்ல ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழகத்துல 75 விழுக்காட்டு நபர்களுக்கு 4 வித காய்ச்சல் பரவி கொண்டு இருக்கிறது. 75 விழுக்காடு ஏற்கனவே இந்த காய்ச்சல் இருக்கு. ஃப்ளூ, டெங்கு, நிமோனியா, டைபாய்டு. அதை தமிழ் செய்தித்தாள்ல விரிவாக போட்டு என்ன செய்ய வேண்டும், இந்த நோய் இருப்பதாக உங்களுக்கு தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும். இது நமக்கு வந்தாலும் சரி, மாற்றார்களுக்கு வந்தாலும், நம்முடைய இல்லத்தில் இருக்கிற யார் ஒருவருக்கு வந்தாலும் இந்த உழலுதல் என்பது தவிர்க்க முடியாது. ஆகவே இதை தவிர்ப்பதற்கு அடிப்படை எது? பிறக்காமல் இருக்கு.
பிறவின்னு வந்தா இந்த மூன்றும் நிச்சயமாக நம்மை தொடரும், தவிர்க்க முடியாது. ஆகவே இது முதல் சந்தி, ஆதி சந்தி. நுகர்ச்சி ஒழுக்கொடு விழைவின் கூட்டம் புகர்ச்சி இன்று அறிவது இரண்டாம் சந்தி. நுகர்ச்சி, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நுகர வேண்டும் என்கின்ற அறியாமை. இந்த அறியாமை நம்முள்ள இருந்து கொண்டிருக்கு. எல்லாவற்றையும் வேடிக்கையா சொல்றது உண்டு, அது வகுப்புல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாத அல்லது தெரிந்து கொள்ள இயலாத பல விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா, இந்த மேல்தட்டு மக்கள் செல்லக்கூடிய உணவு விடுதி இருக்கு இல்லையா, அந்த உணவு விடுதிகளுக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு என்னெல்லாம் உணவு தரப்படுகிறதுன்னு ஒரு பட்டியல் கொடுப்பார்கள், ஒரு புத்தகம் போல. அதை கவர்ச்சிகரமாக புகைப்படம் எடுத்து அதெல்லாம் போட்டு கொடுப்பார்கள். அது கையில ஒவ்வொரு மேல்தட்டு ஹோட்டல் உணவு விடுதிகள்ல. அதுல ஒன்று கூட எனக்கு படிக்க தெரியாது. உண்மையில சொல்றேன், ஒன்று கூட எனக்கு படிக்க தெரியாது. ஏனென்றால் அதில் அவர்கள் உணவிற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர், அந்த பெயர் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது என்கின்ற விவரங்கள் எனக்கு ஒன்று கூட தெரியாது. இதுல எனக்கு வெட்கமோ கூச்சமோ கிடையாது, தெரியாது. தேவை கருதி என் மகளோடு அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டேன்னாக்க நான் ரொம்ப அழகாக ஒதுங்கிடுவேன். என் மகள்கிட்ட சொல்லிடுவேன், என் இயல்பு உனக்கு தெரியும், நான் என்ன உண்ணுவேன்னு தெரியும். ஆகவே அதை மிக குறைந்த அளவுல என்ன இருக்கிறதோ அதற்கு விளக்கத்தை கொடுத்துரு, அதை சாப்பிட்டுக்க. அவர்கள் விதவிதமாக என்னென்னமோ பெயர்ல எல்லாம் வரவழைத்து சாப்பிடுவார்கள். வேடிக்கை என்ன ஆகும் தெரியுமா? சாப்பிட்டு விட்டு இல்லம் திரும்பின உடனே, இது மதியத்துல சாப்பிட்டுருப்போம்னு வச்சு, இரவு வந்த பொழுது எனக்கு மதியம் சாப்பிட்டதே நிறைவாக இருக்கிறது, ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி இரவு உணவை தவிர்த்து நள்ளிரவுல பசிப்பது போல ஒரு நிலை தோன்ற, ஏதாகிலும் இருக்கிறதா உண்ணுதற்கு என்று தேடத் தொடங்க, அப்புறம் மறுநாள் காலையில ரொம்ப அழகா சொல்லுவார்கள், நேற்று சாப்பிட்டதுல ஏதோ சின்ன தப்பு இருக்கு, ஸ்டமக் லைட்டா அப்செட் ஆயிருக்கு. வார்த்தையை கவனிங்க, லைட்டா அப்செட் ஆயிருக்கு. இந்த நுகர்ச்சி தானே இதுக்கு காரணம். நமக்கு உரிய உணவு, நம்ம தட்பவெட்பத்திற்கு உரியதாகிய உணவு, நாம் அன்றாடம் மரபு ரீதியாக பன்னெடுங்காலமாக பழகி வந்த உணவு தான் நம்ம உடலுக்கு ஏற்ற உணவு. அதை மாற்றி பல புதிய பெயர்கள்ல, இது ஒரு ஸ்பானிஷ் டிஷ்ன்னு பேரு, இது ஒரு பிரெஞ்சு டிஷ், யாருக்கு அது? அந்த நாட்டு மக்களுக்கு, நமக்கு என்ன? அவர்களினுடைய தட்பவெட்பத்தை ஒட்டி அவர்கள் உண்ணுகிறார்கள். அப்ப இந்த சிக்கல்கள் எதனால் வருகிறதுனா நுகர்ச்சின்ற சந்தி. இதை நுகர்ந்து பார்க்க வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும், இதை சுவைக்க வேண்டும். இப்படியாகத்தான் எல்லா விதமான துன்பங்களுக்குள் நம்ம சிக்கிக் கொள்ளுகிறோம். இதெல்லாம் ஒரு ட்ராப், நமக்கு தெரியறது இல்லை. பல்வேறு விதமான பொறிகள் ஒரு ட்ராப், எக்கச்சக்கமா உள்ள மாட்டிக்க. இன்றைக்கு எத்துணை மருத்துவர்கள் இருக்கிறார்கள்னு பாருங்க, ஒவ்வொரு வீதியிலும். நீங்கள்லாம் நான் வேடிக்கையாக சொல்ல, ஒரே வீதியில ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகள் வாழ்ந்த அனுபவம் நமக்கு இருக்கும், இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் அந்த வீதியில வந்த புதிதில் அந்த வீதியில இருந்த கடைகள், அந்த வீதியில இருந்த மருத்துவ ஆலோசகர்கள் எத்துணை இருந்தார்கள், இப்பொழுது எவ்வளவு இருக்கிறார்கள்னு பாருங்க. நான் ஆச்சரியப்படுவேன். அப்போ நேற்றைய முன்தினம் நான் முகப்பேருன்ற ஒரு இடத்துல ஒரு வகுப்பு எடுப்பேன், மாதம் ஒரு வகுப்பு. அதற்கு போய்விட்டு திரும்பி வருகிறேன், மாலை நேரம். அங்க 3:30 5 மணி வரைக்கும் வகுப்பு. 5:10 அங்கிருந்து புறப்பட்டு ஒரு ஆட்டோல வந்து கொண்டு இருக்கிறேன்.
சரி, ஒரு வேடிக்கையாக ஒன்றை செய்வோம்னு கிளம்பின இடத்திலிருந்து இந்த மதுரை வாயில் மெயின் ரோட்ல வந்து கோயம்பேடு வந்து வடபழனி வந்து கிண்டி வந்து வீட்டுக்கு வந்தோம். பம்பினுக்கு ஒன்று செய்வோம்னு என்ன செய்த, அந்த வகுப்பிலிருந்து அந்த மதுரை வாயில் சாலைக்கு வந்த உடனே நான் இடது பக்கம் உண்டான கடைகளை, குறிப்பாக உணவு கடைகளை எண்ணி வருவோம்னு முடிவு பண்ணினேன். சிறு கடை பெரும் கடை என்றெல்லாம் பார்க்காமல் உணவு தரக்கூடிய கடைகள். நம்புவீர்களோ மாட்டீர்களோ, வடபழனியை நான் அடைவதற்கு உள்ளாக 114 கடைகள் கடந்துவிட்டு, இந்த 114 கடைகளிலும் உணவு அனுதினமும் தயாராகிறது. அந்தந்த கடைக்கு ஒவ்வொரு விதவிதமான பெயர்கள். நாங்கள் எவற்றில் எல்லாம் சிறந்தவர்கள், அத்தனையும் நுகருதற்கு மக்கள் இருக்கிறார்கள். அதனால் விளையக்கூடிய நோய் தொடர்ந்து வருகிறது. என்ன எழுதினார் பாருங்க சாத்தனார், நுகர்ச்சி ஒழுக்கொடு. அதை ஒரு ஒழுக்கமாவே வச்சுட்டு, எதை ஒழுக்கமாக வைத்து கொண்டு இருக்க கூடாதோ அதை நாம அனுதினமும் எல்லாவற்றையும் நுகர வேண்டும் என்கின்ற ஒரு பிராக்டிஸுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அடுத்த வார்த்தையை போட்டார் பாருங்க, விளைவின் கூட்டம். நம்ம ஆசை நமக்கு 1-2 அல்ல, தொகுதி தொகுதியா வருது கூட்டம். ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்துல எழுதுறார், சாரோ நெவர் கம்ஸ் இன் சிங்கிள் பட் இன் பெட்டாலியன். மனித வாழ்க்கையில ஒவ்வொருவனுக்கும் வரக்கூடிய துன்பம் தனியா வர்றது இல்லையா, கூட்டம் கூட்டமா வரும். அதற்கு என்ன காரணம்? விளைவின் கூட்டம். நமக்கு இருக்கக்கூடிய ஆசையின் திரட்சி, நிறைய ஆசை, இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும். என்னுடைய மூத்த சகோதரர் ஒருவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கார், வந்திருக்கார். அவர் தொழில் நிமித்தமாக பல நாடுகளுக்கு செல்லக்கூடியவர். இப்போ வயதாயிற்று, இப்போ மிக குறைந்த அளவு தான் பயணிக்கிறார். அவர் வேடிக்கையா சொல்லுவார், பல நாடுகளுக்கு செல்லக்கூடியவர் அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த வெஜிடேரியன் என்று சொல்லக்கூடிய எல்லா வகையான உணவையும் தேடி 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 சென்று உண்ணுவதோடு மட்டுமில்லாமல் அந்த உணவுகளின் பெயரை நினைவில் வைத்திருப்பார். அந்த உணவினது தன்மை என்ன, அது எவ்வாறு சுவைக்கப்பட வேண்டும் என்ற வழிமுறையையும், யாரேனும் அந்த புதிய நாட்டிற்கு சென்றால் அந்த நாட்டிற்கு சென்றால் இந்த உணவை உண் அப்படின்லாம் கத்துக்கொடுப்பார். ஏன்னா ஆச்சரியப்படுவேன், ஏன் இப்படி. ரொம்ப தெளிவா சொல்லுவார், இந்த மானுட பிறவியில மனிதன் எடுத்ததனுடைய பிறவியின் நோக்கம் பசி தவிர்த்து. ஆகவே என்னுடைய பசியை தவிர்ப்பதற்கு நான் செல்லக்கூடிய நாடுகளில் எல்லாம் என்னென்ன விதவிதமான உணவுகள் இருக்கோ அதை உண்டு நான் என்னை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். ரைட்டு தான். அதனால் அவருக்கு தொடர்ந்து பல நெடுங்காலமாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு உரிய மருந்தையும் அவர் உண்ணக்கூடிய அளவை பார்த்தீர்கள் என்றால் அச்சமாறும். காலையில சிற்றுண்டி முடிஞ்சிட்டு கைகள்ல ஒரு 7-8 மாத்திரைகள் ஒன்றாக வாயில போட்டு தண்ணி குடிப்பார். அப்புறம் மதிய உணவு அது முடிந்ததன் பிறகு ஒரு 7-8 மாத்திரை. அதாவது அவர் பயணப்படுகின்ற பொழுது 1 மாதம்னா 1 மாதத்திற்கு உண்டான ஒரு மருத்துவ பெட்டகம் இருக்கும். அதுல நாளுக்கு உண்டான மாத்திரையை போட்டு ஒவ்வொரு நேரமா அதுல இருந்து நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, ஆதி காலத்துல பல்லாங்குழியில அந்த சோழிகளையோ புளியங்கொட்டைகளையோ எடுப்பது போல ஒவ்வொரு குழியிலிருந்து எடுப்பது போல எடுத்து 3 வேளையும். யாருக்கு புண்ணியம்? அதுதான் அவர் சொல்றார், இந்த நுகர்ச்சியோடு விளைவின் கூட்டம், ஆசை, டிசையர்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, அதனது கூட்டம். அதனாலதான் நம்ம அலைக்கழிக்கப்படுகிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், எல்லாவற்றையும் நுகர வேண்டும். விளைவின் கூட்டம் புகர்ச்சி இன்று அறிவது 2ஆம் சந்தி. இத முதல்ல தெரிந்து கொள்ளுவது 2ஆம்.
எதனையும் நாம் நுகருகின்ற பொழுது சிந்தனையோடு நுகர வேண்டும்னு தெரிந்து கொள்ளணும். எவைகளெல்லாம் நமக்கு ஊறு விளைவிக்குமோ அவைகளிலிருந்து நம்முடைய ஆசையை விலக்கிக் கொள்ளணும். இதனை புரியாமல் செயல்பட்டால் இரண்டாவது சந்தியில சிக்கிக்கொள்ளும். இன்றைக்கு பெரும்பாலானோருக்கு இதுதான் சிக்கலை. நுகர்ச்சி ஒழுக்கமும் விளைவின் கூட்டமும் தான். எல்லாவற்றையும் அனுபவித்து பார்க்கவும். சில ஆண்டுகளுக்கு முன்பு நானும் என் துணைவியாரும் இலங்கையில பயணப்பட்டோம். அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு நாள் இந்த இலங்கையை சார்ந்த அந்த மட்டக்களப்பினுடைய பகுதியில இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு சென்று வரலாம் என்று சொல்லி ஏற்பாடு செய்து ஒரு பேருந்துல ஏற்பாடு பண்ணி அந்த கிராமங்கள்ல எங்கெங்கெல்லாம் நாம தங்குகிறோமோ அங்கெல்லாம் உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த உணவுல 2 வகை உணவையும் தயார் பண்ணி இருந்தார்கள். புலால் உணவும் புலால் இல்லாத உணவு. அந்த மண்ணினது மரபினுக்கு ஏற்றாற்போல் சமைத்திருந்தார். அதான் அவர்களினுடைய தனித்துவம். இது இலங்கை வாழ் தமிழர்களினது உணவு முறை அப்படின்னு. அதுல சிறு குறிஞ்சான்னு ஒரு தாவரத்தின் இலை, அதை அழகு இலைய ரொம்ப சிறிது சிறிதா அந்த இலைகளை பறித்து அதை முறையாக சுத்தம் செய்து அதுல பொரியல் செய்திருந்தார். அதை நீங்க உணவோடு சேர்த்து சாப்பிடலாம் அல்லது தொடுகறியாகவும் பயன்படுத்தலாம். வேடிக்கை என்னன்னாக்க யார் ஒருவரும் அதை தொடல. அந்த களத்துல எனக்கு முன்னாடி எல்லாம் வரிசையாக நின்று எடுத்துக்கொள்ளணும் உணவு. எனக்கு முன்னாடி ஒரு 30-40 பேர் சென்று இருப்பார்கள். ஒருவர் கூட அந்த உணவு அந்த இடத்துக்கிட்டே போல அந்த சிறு குறிஞ்சான தொடவே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இத்தனை பேர் உண்ணாத அளவினுக்கு இது என்ன தனித்துவத்தோடு இருக்கும் புரியல. நாங்க இருந்தவற்றை கேட்டது என்னன்னு. சிறு குறிஞ்சான் இலையில செய்யப்பட்டது. சர்க்கரை கொல்லின்னு இதுக்கு பெயர். சர்க்கரை நோயை வரவொட்டாமல் தடுக்கும். ஆனால் என்ன என்றால் மிகுந்த கைப்பு உடையது. அப்படி கசக்குமா? நான் கேள்விதான் பட்டிருக்கேன். அதை முதல் முறை அங்க அந்த பகுதிகளில் இது நிறைய கிடைக்கும். உடனே ஆர்வத்தோடு நான் அதை எடுத்து என் தட்டுல போட்டுக்கொண்ட உடனே உடன் வந்த மற்றொரு பேராசிரியர் ஜெயசங்கர்னு பேரு, அவர் டீனார், ஐயோ இவ்வளவு எடுத்துக்கொள்ளுகிறீர்களே, இது கசக்கும் அப்படின்னு. அதனால என்ன என்று அழகாக அதை என்னுடைய உணவுல சோற்றில் பிசைந்து கொண்டு நான் பாட்டுக்கு இயல்பா சாப்பிட ஆரம்பிச்சேன். வேடிக்கை என்ன தெரியுமா? என்னை சுற்றி பலர் என் முகத்தை பார்த்த வண்ணம் இருந்தார். ஒரு 10-15 பேர். இதை எப்படி எந்த விதமான முகச்சுளிப்பும் இல்லாமல் நான் இயல்பாக உண்ணுகிறேன். எது நன்மை தருமோ அந்த உணவை யாருமே தொடல, அப்படியே இருந்தது. மற்றைய உணவுகள் எல்லாம் நன்கு பொரிக்கப்பட்டதாக நன்கு காரமூட்டப்பட்டதாக இருந்த உணவு எல்லோருக்கும் ஆர்வம் இருந்தது. அப்ப இந்த நுகர்ச்சி என்பது எது நமக்கு ஏற்றது, விளைவு என்பது எதனை ஏற்கணும் எதனை தவிர்க்கணும் என்கின்ற விளக்கம் இல்லாமல் எதனையும் எந்த அளவினுக்கும் ஏற்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது சிக்கிக் கொள்ளுகிறோம். அந்த சந்தியில் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆகவேதான் நுகர்ச்சி ஒழுக்கொடு விளைவின் கூட்டம் புகர்ச்சி இன்று அறிவது 2ஆம் சந்தி. இதை தெளிவா தெரிந்து கொள், இல்லை என்றால் சிக்கிக்கொள். நீ நுகருவதற்கு மிகுதியான ஆசை கொண்டாய் என்றால் விளைவை தவிர்க்க முடியாது. விழையும் மனதை, ஆசைப்படும் மனதை நிறுத்த முடியாது.
அதனால் உனக்கு துன்பம்தான் தொடர்ந்து வரும். செஞ்சுடுவாங்க. அடுத்து புகழ்ச்சியின்றி அறிவது இரண்டாம் சந்தி. கண்ம கூட்டத்தோடு வரு பிறப்பிடை முன்னிச் செல்வது மூன்றாம் சந்தி. இந்த முதல் 2 சந்தியினால விளையக்கூடிய கருமம் இருக்கு, செயல், அதனால் விளையக்கூடிய நன்மை தீமை பாவ புண்ணியம், இதனோடு பிறப்பு சேருதல் என்பது மூன்றாம் சந்தி. ஆகவே நீங்கள் எதனை செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் பிறப்பினை மீண்டும் இந்த உலகிலே கொண்டு வந்து தருவதற்கு காரணியாகி விடுகிறது. உங்களால் மேற்கொள்ளப்பட்ட கருமம் என்றால் செயல், அந்த செயலுக்குரிய விளைவு, அந்த விளைவு மீண்டும் இந்த உலகிலே பிறப்பதற்கு உண்டான ஒரு இடர்பாட்டினை கொண்டு வந்து தந்து விடுகிறது. அதுதான் மூன்றாம் சந்தி. பிறப்பிடை முன்னிச் செல்வது. நீங்கள் என்ன பிறவியை எடுக்கிறீர்களோ அந்த பிறவிக்கு முன்பாக உங்களால் விளையப்பட்டதும் உங்களால் நுகரப்பட்டதும் அதனால் விளைந்த நன்மையும் தீமையும் உங்கள் பிறப்புக்கு முந்தி சென்று உங்களை மீண்டும் இந்த உலகிலே பிறப்பதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மூன்றாம் சந்தி 3 வகை பிறப்பு மொழியும் காலை. 3 விதமான பிறப்பு இருக்கு. என்னவா? ஆன்ற பிற மார்க்கத்து ஆய உணர்வே தோன்றல் வீடென துணிந்து தோன்றியும் உணர்வு உள் அடங்க உருவாய் தோன்றியும் உணர்வும் உருவும் முடங்க தோன்றியும் உணர்த்தரு மக்கள் தெய்வம் விலங்கு ஆகையும். இதான் பிறவி. மக்கள், விலங்கு, தெய்வம். இந்த 3 பிறவிக்குள்ளதான் நாம சுழன்று வருகிறோம். இந்த பிறவிகளினுடைய உட்பிரிவுகள் எண்ணில் பல 100,000 கோடி. மாணிக்கவாசகர் எழுதினார் இல்லையா சிவபுராணத்துல, புல்லாய் பூடாய் புழுவாய் பல்வேறு விருகமாய் கல்லா மனிதனாய் இவ்வாறு பிறந்து உழலும் தாவர ஜங்கமத்துள்னர். 1 2 இல்ல. விலங்குன்னா விலங்குல பல 100 வகை விலங்கு, பல 100 வகை சொல்லக்கூடாது, பல லட்சம் வகை விலங்கு. என்னவா பிறக்க போறோம் தெரியாது. ஆனால் இவைகளாக பிறப்பதற்கு நாம எடுத்துக்கொள்ளக்கூடியது எதுனாக்க நம்ம விளைவும் நுகர்ச்சியும், அதனால் விளையக்கூடிய பயன், அது நமக்கு உரிய பிறவியை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக மாறுகிறது என்ற நிலையோடு இதை நிறுத்துவேன். இன்னைக்கு இதுக்கு அடுத்து வர்ற தத்துவம் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு மணி நேரம் வேண்டும். அதனால ஒரு 5 நிமிடத்திற்கு இல்ல 4 நிமிடத்திற்கு முன்னாடி இதை நிறுத்தியுள்ளேன். ஆகவே பிறப்பு என்பதிலிருந்து அடுத்த வகுப்புல தொடங்குறோம். இந்த பிறப்பு எதனால் இந்த மக்கள் என்றும் விலங்கு என்றும் தேவர் என்றுமாக பிரிகின்றன, அதற்கு என்ன காரணம்னாக்க அந்த 3ஆம் சந்தியில சொல்லிட்டு ஆன்ற பிற மார்க்கத்தாய உணர்வே தோன்றல் வீடென துணிந்து தோன்றியும் உணர்வுள் அடங்க உருவாய் தோன்றியும் உணர்வும் உருவும் முடங்க தோன்றியும் என்று இந்த 3 பிறவிக்கு எவையவை பொருந்தும் எவையவை பொருந்தாது, அதனால் இந்த பிறவி ஏற்படுகிறது என்ற 3 நிலைகள்ல இந்த உலகில் நாம் எடுக்கக்கூடிய பிறவியை விளக்குகிறார். அது என்ன என்பதை அடுத்த வகுப்புல விரிவா பார்ப்போம்.